இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு பிளாக் பட்லர். இது பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி ஆக்ஷன் மிஸ்ட்ரி கேட்டகரியான ஒரு ரிவெஞ்ச் சீரிஸ். 1980களில் தான் கதை நடந்துகிட்டு இருக்கும். நம்ம கதையோட ஹீரோ சீல்ங்கிற ஒரு பையன் தன்னோட 10 வயசுல அவனோட பேரண்ட்ஸை இழக்க வேண்டியதா இருக்கும். நேச்சுரலான ஒரு காஸ் கிடையாது, யாரோ அவனோட பேரண்ட்ஸை மர்டர் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ நம்ம கதையோட சீல் அப்படிங்கிற ஹீரோவுக்கு செபாஸ்டியன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட நம்ம ஹீரோ ஒரு டீலிங் ஒன்னு போடுறான். இந்த செபாஸ்டியன் யாரு நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸை மர்டர் பண்ணது, பிளஸ் எதுக்கு நம்ம ஹீரோ இந்த செபாஸ்டியன் கூட ஒரு டீலிங் போட்டுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் கதை ஆரம்பிக்கும். ஆனா அதை விடவுமே ஒரு பெரிய ஸ்டோரி தான் ஆக்சுவலி இந்த பிளாக் பட்லருங்கிற இந்த சீரீஸே. பயங்கர இன்டென்ஸா டார்க்கா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மித்தாலஜின்னு சொல்லி ஒரு வேற மாதிரியான ஒரு சீரீஸ். ஆக்சுவலி ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா போகிற மாதிரி தெரியலாம், ஆனா கிட்டத்தட்ட ஒரு 60-70 எபிசோட் இருக்குது. அதனால மொத்தமா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா வேற என்ன வியூஸ் தான். ஒரு சீசன் போடுறேன், அது எப்படி வியூஸ் போகுதுங்கிறத பார்த்துட்டு அடுத்தது கன்டினியூ பண்ணலாம். ஓகே, ஓவரா பேசாம வீடியோக்கு ஆஃப் பண்ணுவோம். கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஏதோ மர்மமான இடத்துல இருக்கிற மாதிரியும், அப்போ ஒரு குரல் அவன்கிட்ட பேசும். நல்லா யோசிச்சு முடிவெடு, இந்த மாதிரி உன் விதியை நீ மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உன்னால சொர்க்கவாசல் பக்கம் எட்டி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் உன்னை இங்க சமன் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறியான்னு கேட்க, அந்த குரலுமே சிரிச்சுக்கிட்டு ஓ அப்படியா, அப்படின்னா நான் திருப்பி ஒரு தடவை கேட்கிறேன், உண்மையாலுமே நீ என் கூட இந்த ஒரு கான்ட்ராக்டா ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறியா என்ன? கண்டிப்பா அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கிட்டு இல்லாம முதல்ல என்னோட ஆசைகளை நிறைவேற்றுன்னு சொல்ல, அப்படியே சீன் கட் பண்ணா தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை செபாஸ்டியன் அப்படிங்கிற அவனோட பட்லர் தலை சீக்கிரம் எந்திரி, உனக்கு தேவையான ஃபுட் எல்லாமே வந்து தயாரா இருக்குது, இந்த காஃபி முதல்ல குடி, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில் நீ இவரை மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு 13 வயசு இருக்கும். தன்னோட பேரண்ட்ஸ் இறந்து போனங்காட்டி அவங்க பேரண்ட்ஸோட பிசினஸ் நம்ம ஹீரோ தான் ஹேண்டில் பண்றான். அதுக்கு நம்ம ஹீரோக்கு பயங்கர சப்போர்ட்டிவாவும் பயங்கர டேலண்டடான ஒரு பட்லரா செபாஸ்டியன் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் இருக்கிறான். பட்லர்னா வேற எதுவும் இல்ல, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுவே இந்த அரண்மனையில ஒரு 3 காமெடி பீஸுங்க இருக்கும். அதுல அந்த தொப்பி போட்டிருக்கான்ல அவன் பேரு ஃபினியன், அவன் ஒரு தோட்டக்காரன். பக்கத்துல ஒரு மஞ்ச முடிக்காரன் இருக்கிறான்ல அவன் பேரு பிராட், அவன் ஒரு சமையல்காரன். அண்ட் கடைசி அந்த சோடா புட்டி போட்ட பொண்ணு அவ பேரு மே, அவ ஒரு மெய்டு. அவங்க கிட்ட வம்புலுக்கிறத நம்ம ஹீரோக்கு டைம் பாஸ் போல ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது செபாஸ்டியன் வந்துட்டு, ஏன்டாடே 3 பேரும் இங்க வேலைக்கு வச்சிருந்தா ஒரு வேலையும் பண்ணாம இங்க என்ன நாயம் பேசிட்டு இருக்கிறீங்களா, போய் வேலையை பாருங்கடான்னு சொல்லி கத்தி அனுப்பி விட்டுருவான். ஆனா அந்த அரண்மனையில டனாக்கா அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பாரு, அந்த டீ குடிச்சிட்டு பின்னாடி நிக்கிறாருல அவருதான். அடிக்கடி காட்ட மாட்டாங்க, பட் அவர் இருக்கிறாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பும் போது அவங்க அப்பா அம்மாவோட பெயிண்டிங் அங்க இருக்கிறத கவனிக்கிறான். ஒரு பக்கம் செபாஸ்டியன் பயங்கர ஜாலியா எந்துவா அவனோட வேலைகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப அங்க இருக்கிற பெல் ஒன்னு அடிக்கும். ஆக்சுவலி இந்த அரண்மனை பயங்கர பெருசு இல்ல, அதனால கூப்பிடுறதுக்காக பெல் எல்லாம் வச்சிருப்பாங்க. என்னவா இருக்குன்னு ஹீரோவோட ரூமுக்கு போகும்போது இதை கவனிச்சு அந்த 3 காமெடி பீஸும், எப்ப பார்த்தாலும் செபாஸ்டியன் நம்மள திட்டிகிட்டே இருக்கிறாரு, அதனால அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பிளான் போடுறாங்களா. செபாஸ்டியன் ஹீரோவை மீட் பண்ணா நம்ம ஹீரோ சாப்பிடுறதுக்காக ஸ்வீட்ஸ் கேக்குறானா. அதெல்லாம் இன்னைக்கு நைட்டு மீட்டிங்காக ஆளுங்கெல்லாம் வராங்க, அவங்க கூட நீங்க டின்னர் சாப்பிட்டாகணும், அதனால ஸ்வீட்ஸ் எல்லாம் வேணாம், நீங்க கேட்டாலும் தர முடியாதுன்றவானா. சரி ஸ்வீட்ஸ் வேண்டாம், அதுக்கு பதிலா எங்க அப்பா அம்மாவோட பெயிண்டிங் ஹால்வேல இருக்குதுல்ல அதை தூக்கி தூரம் போடு, ஏன்னா கரண்டா இந்த ஃபேண்டமை ஃபேமிலியோட ஹெட் அது நான் தான் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ பார்க்க தான் குட்டி பையன், பட் பயங்கர மேனிபுலேட்டிவ் அண்ட் கன்னிங்கான ஒரு ஆளு. வர எபிசோட்ல பாப்பீங்க. அதுவே செபாஸ்டியனை இம்ப்ரெஸ் பண்றங்கிற பேர்ல அந்த 3 காமெடி பீஸுங்களும் அங்க இருக்கிற கார்டனியா இருக்கட்டும், ஈவன் சமைக்கிறதுக்கு வச்சிருந்த மீட்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் பாலாக்கி வச்சிருப்பானுங்களா. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்கன்னு செபாஸ்டியன் கிட்ட கதறிட்டு இருக்கும் போது அவனுக்கு திட்டுறதுக்குலாம் நேரம் கிடையாது. எப்படியும் கெஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க, அதனால வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு யோசிக்கிறானா. கட் பண்ணா அந்த டீலிங் பேசுறதுக்கான கெஸ்டும் வரான். வந்து பார்த்தா அங்க பேலஸ் முன்னாடி அந்த கார்டனே வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல டெக்கரேட் பண்ணப்பட்டிருந்திருக்கும். இது ஜாப்பனீஸ் ஸ்டைல நாங்க பண்ணியிருந்திருக்கோம், நீங்க வரீங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான டெக்கரேஷன்லான்னு சொல்லி சமாளிச்சு அந்த டனாக்கா இருப்பார்ல அவரு கூட அந்த கெஸ்டையும் அனுப்பி வைக்கிறான் போய் ஹீரோவை மீட் பண்ண சொல்லி. அந்த கெஸ்டும் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு ஒரு போர்ட் கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். ஆக்சுவலி ஒரு பிசினஸ் டீலிங் ரிலேட்டடா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அந்த பிசினஸ் விஷயங்கள்ல பெருசா ஆர்வமே காட்டாம ஒழுங்கா இந்த ஆடுங்க, அடுத்து உங்களோட மூதான் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேம் ஆட வச்சுக்கிட்டு இருப்பானா. அதுவே இங்க பிராட் தீஞ்சு போன அந்த மீட்டை தான் தீஞ்சு போன பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு மத்த பீஸை வச்சு ஃபுட்டை ரெடி பண்ண. இதுவும் செபாஸ்டியன் கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். அந்த மெய்டு ஏதோ பொருட்கள்லாம் எடுத்துட்டு வர தடிக்குட்டி கீழே விழுக, அது எல்லாத்தையும் செபாஸ்டியன் கேட்ச் பண்ணிட்டு, இங்க பாருங்க இது வரைக்கும் நீங்க 3 பேரும் சொதப்பினதெல்லாம் போதும், இன்னைக்கு நைட்டு டின்னர்லயாவது ஒழுங்கு மரியாதை இருக்கணும் சரியானு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அதுக்கப்புறம் டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு இன்வைட் பண்ண நம்ம ஹீரோவும் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கேமை கன்டினியூ பண்ணலாமானா, அதுக்கு அந்த கெஸ்ட்டுமே ஏன் தெரியல எப்படியும் நான் தோக்க தான் போறேன், இந்த கேமை கன்டினியூ பண்ணணுமான்னு கேட்கும்போது
எனக்கு எதையும் பாதியில விட்டு வைக்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரப்பாக்க குழந்தைத்தனமா பண்றான அந்த கெஸ்ட் வார்த்தையோட இது நம்ம ஹீரோ காதுல விழுந்துரும். இல்ல நான் தப்பான விதத்துல சொல்லல, எவ்வளவு பெரிய ஆள் ஆனாலுமே கொஞ்சம் குழந்தைத்தன்மை உடம்புல இருக்கதானே செய்யும் எல்லாருக்கும். ஈவன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கிறங்காட்டி தான் உங்களோட இந்த ஃபேண்டம் ஹைவ்ங்கிற ஃபேமிலியோட கம்பெனி டாய் மேக்கிங் பொம்மை செய்யறதுல யூரோப்லயே நம்பர் 1 கம்பெனியா உங்களோட தானே இருக்குதுன்னு சமாளிப்பானா. அதுக்கப்புறம் கார்டன்ல வச்சு டின்னரும் சர்வ் பண்றாங்க. அந்த பிராட் தான் அந்த மீட் எல்லாம் குக் பண்ணிருப்பான்ல, என்ன டின்னருக்கு ஹெவியான ஃபுட் ரெடி பண்ணிருக்கீங்களான்னு அதை அவன் சாப்பிட்டு இருக்க. காம்ப்ளிமெண்டரியா கெஸ்ட்டுக்கு நம்ம மே வந்து ஒரு வைனி 8 வருவாளா, இருந்தாலும் அதை ஊத்துறக்கு அந்த அளவுக்கு தடுமாறிட்டு இருப்பா. அவளோட கண்ணாடி உடஞ்சு போயிருந்திருக்கும், அதனால கண்ணு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு அலமோதி டேபிள்லயே ஊத்திடுவாளா. அந்த கெஸ்ட் சாப்பிட்டு இருந்தாங்காட்டி கவனிக்கல. இந்த கேப்ல செபாஸ்டியன் அந்த டேபிள்ல இருந்த கிளாத்த ஒரே உருவல கம்ப்ளீட்டா எடுத்துறான். எங்கடா இங்க இருந்த துணியை காணன அந்த கெஸ்ட் அப்புறம் தான் கவனிக்க, இல்ல அதுல ஒரு சின்ன அழுக்கு இருந்தது, அதனால தான் எடுக்க வேண்டியதாயிருச்சுன்னு சொல்லுவான். சாப்பிட்டு முடிச்சுட்டாது டீலிங் பேசலாம் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம ஹீரோ இல்ல இந்த கேமை தான் கன்டினியூ பண்ணணும்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோ விட மாட்டான் அப்படின்னு அந்த கெஸ்ட்டுக்கும் புரிஞ்சிருச்சு. சரி அதனால நான் போய் ஒரு சின்ன கால் மட்டும் பண்ணிட்டு வரேன் என்னன்னு. அங்கிருந்து போக கரெக்டா செபாஸ்டியன் உள்ள வருவான். செபாஸ்டியன் டீ போட்டு எட்டு வந்திருப்பானா, அதுல பிளேவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ நம்ம கெஸ்ட்டுக்கும் அப்பதான் பிடிக்கும் எட்டு வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இல்ல எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்ல, இப்போ வந்தவனை முடிச்சுட்டுன்னு சொன்ன மாதிரி இருக்கும் நம்ம செபாஸ்டியனுக்கு. அந்த கெஸ்ட் இருக்கிறான்ல அவன் பேரு டேமியன், அவன் ஒரு கால் பண்றதுக்காக போயிருந்திருப்பானா, யாருக்கோ போன் பண்ணிட்டு டே இவன் ஒரு சின்ன பையன்டா, இவங்க வந்து டீலிங் பேசுறதுக்கு தான் காண்டா இருக்குது, ஏதோ குழந்தை மாதிரி கேம் எல்லாம் ஆட சொல்றான், மத்தபடி பெருசா கவலைப்படுறதுக்கு எதுவும் கிடையாது, இவன்றது காசு உசார் பண்றதுல அசால்ட், குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை ஸ்கேம் பண்றதுக்கு வந்திருக்கான் போல. அதுக்கப்புறம் திருப்பியும் போன் பேசிட்டு அங்கிருந்து வரும்போது ஹால்ல மாட்டிருந்திருக்க அந்த பெயிண்டிங்ல ஏதோ பேயோட உருவம் தெரியற மாதிரி இருக்குமா, அவன் ஒரு செகண்ட் பயந்துருவான். இல்ல ஏதோ ஒரு மன பிராண்டியா இருக்கும்னு அப்படியே அங்க இருந்து ஆமா ஹீரோவோட ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அந்த மேன்ஷன் அவ்வளவு பெருசா இருக்கும். திடீர்னு ஒரு விதமா நம்ம ஹீரோவோட வாய்ஸஸ் எல்லாம் அவனுக்கு அங்கங்க கேட்க ஆரம்பிக்க, அப்போ ஆப்போசிட்ல ஒரு உருவம் வர மாதிரி தெரிய அப்படியே உளுந்துருச்சு அங்க இருந்தாலும் ஓடுறான். அப்படி ஓடி வந்தவன் படிக்கட்டுல கீழே விழுந்திருக்க அந்த மேங்கிற பொண்ணும் அங்கதான் இருப்பா. அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனா அந்த ஆள் கீழே விழுந்ததுல ஒரு காலையே வந்து கம்ப்ளீட்டா உடச்சிருந்திருப்பாரு. கரெக்டா அப்பதான் பிராடும் பினியனும் அங்க செவுத்துல மாட்டிருந்த அந்த பெயிண்டிங் எட்ட வந்திருப்பானுங்களா. மறுபடியும் பெயிண்டிங்ல ஏதோ உருவம் தெரியற மாதிரி இருக்க பயந்து போனவன் தவிழ்ந்துகிட்டே கால் உடஞ்சு போய் அங்கிருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணும்போது செபாஸ்டியன் வந்து நிப்பான். கால் உடஞ்சு போனதுக்கு அப்புறம் எங்க தலை நீ போயிட்டு இருக்கிற, உனக்கான உபசரிப்பை இன்னும் நான் முடிக்கவே இல்லையேன்னு சொல்லும் போது அவன் வேக வேகமா அங்க இருக்கிற ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு என்ன இவ்வளவு இருட்டா இருக்குன்னு ஒளிஞ்சுக்கிறதுக்காக அங்க இன்னொரு ஏதோ ஒரு பொட்டி மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போய் உட்காந்துக்குவானா. செபாஸ்டியன் அந்த ரூமுக்குள்ள வரான். அப்ப அந்த டேமியன் இருக்கிறான்ல அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல ஏதோ நிறைய இனிப்பு பொருட்கள்லாம் வச்ச மாதிரி தெரிய திடீர்னு அந்த இடமே வந்து சூடாக ஆரம்பிக்கும். என்னன்னா அந்த டேமியன் போய் ஒளிஞ்சது இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் மேக் பண்ற ஒரு அவனா இருக்கும். இங்கே டோஸ்ட் ஆகுதுன்னா அவனை விட்டுட்டு செபாஸ்டியன் இந்த அவனுக்கு தீயெல்லாம் எரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம பிராடும் பினியனும் அவனுங்கிட்ட போய் நல்ல வேலை பண்ணிருக்கீங்க, சரி நாளைக்கு ஒரு வியாபாரி ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட சொல்லி இந்த பழைய அவனை எடுத்துட்டு புது அவனை வைக்க சொல்லு சரியான அங்கிருந்து கிளம்ப. அது பாதி எரிஞ்சு போய் அந்த டேமியனும் அந்த மேன்ஷனை விட்டு விட்டா போதுன்னு கிளம்பும் போது நம்ம ஹீரோவும் இன்னும் அவனோட ரூம்லயே தான் இருப்பான். உன்னோட மொக்க கம்பெனியை முதல்ல என் தலையில கட்ட பார்த்த, அது வேலைக்கு ஆகலங்கிறங்காட்டி என்கிட்டயே இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி காசு இட உருவ பாக்குற, உனக்கு இது தேவைதான் நினைப்பான். ஆரம்பத்துல இருந்தே அந்த டேமியன் எதுக்கு நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இனிமேல் அவன் இந்த மேன்ஷன் பார்க்க தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு வர வச்சு செஞ்சு அனுப்பி விட்டு வந்திருக்கானுங்க. அப்படியே இந்த ஒரு எபிசோடு முடியுது. ஆக்சுவலி சீரீஸ் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லோவா தான் பிக்கப் ஆகும், பட் போக போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனிவேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. கூடவே அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.